கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இன்று மீண்டும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஏதோ செத்த நிலைமையில் நம்ம இருக்கக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகிவிட்டது. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதற்கு தக்கனான நிலைமையில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை பிரியப்படுத்துகிற நிலைமையிலே நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த 2025 வந்திருக்கிறோம். பழைய காரியத்தெல்லாம் என்ன செய்யணும்? விடணும். புரியுதா? புதிதான அனுபவத்தில் வரணும். ஒவ்வொரு வருஷம் புதிதான காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் நம்ம குடும்பத்தில் சகோதரிகளுக்கு தெரியும், கெட்டுப்போன பொருளை வச்சுக்கிற மாட்டோம். வச்சுக்கிறோமா? அது பக்கத்தில் கூட போட மாட்டோம். ஏனென்றால் அதை அழுகி போகணும். அந்த நாத்தை நம்மளை வேதனைப்படுத்தும். அதனால் தூக்கி எரிஞ்சிருவோம்ல. ஒரு தக்காளியாக இருக்கட்டும், ஒரு உருளைக்கிழங்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு விலை உயர்ந்த நல்ல சாப்பாடு, ஒரு பிரியாணியே செஞ்சு வச்சுருக்கோம், அது கெட்டு போச்சுன்னா சுட வச்சு சாப்பிடுவோமா? அதே இப்போ நாய்க்கிட்ட போட்டால் கூட சாப்பிடாது, தூக்கி விட்டு வந்துடுவோம், கெட்டு போச்சு. அப்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எரிய வேண்டிய காரியம் நிறையா இருக்கு. எரிய வேண்டிய காரியம் அதெல்லாம் எரிஞ்சால்தான் வீடு நற்கந்தமாய் வாசம் கொடுக்கும். புரியுதா? நாத்தம் கொடுத்த காரியத்தை உள்ளே வச்சுக்கிட்டே நம்ம இருந்தோம்னா வீடு என்ன செய்யாது? என்ன வாசம் கொடுக்குமா? வாசம் கொடுக்கும். என்ன வாசம் கொடுக்கும்? பயங்கரமான ஒரு கெட்ட வாசம்தான் வரும். நம்ம எரியக்கூடிய காரியத்தை எரியாமல் வச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம இருக்கிறோமே, அதுதான் ஆவியானவர். இப்போ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களையும் சேர்த்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். முதலாவது இருக்கும்பாக நம்ம எதை எரிய வேண்டும்பதற்கும்பாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், அதாவது புதிய ஏற்பாட்டில் 272 பக்கம் எடுத்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டில் 272 பக்கம் 272 எடுத்துக்கோங்க. 3ஆம் அதிகாரத்தில் நான் வசனத்தை சொல்கிறேன், எடுத்துட்டிங்களா? எல்லோரும் எடுத்துங்க. பைபிளை வாசிக்க, பைபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் பக்கத்தில் நான் சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 272 3ஆம் அதிகாரத்தில் 12லிருந்து 16 வரை வாசிக்கணும். நீங்கள் வாசிக்க நான் சொல்கிறேன். நான் அடைந்ததாயிற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்ததாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டோனோ. அருமையாக கேட்கணும். நம் ஒவ்வொருவரும் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரு ஆண்டவர் நம்மளை பிடிச்சிருக்கிறான்னா ஏதோ ஒரு சும்மா பிடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நோக்கத்தில் தான் என்னையும் உங்களையும் பிடித்திருக்கிறார். ஏதோ சும்மா போனேங்க, ரோட்டில் போனேங்க, அப்படி வீதி பக்கம் போனேன், சும்மா வந்தேன், சும்மா உக்காந்தேன், சும்மா இருக்கேன். நம்ம குடும்பத்தில் சும்மா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏதோ நான் வாலிபனாக இருந்தேன், சும்மா ஒரு திருமணத்தை முடித்து கொடுத்தாங்க, சும்மா ஒரு குழந்தைய பெற்றேன், சும்மா வேலைக்கு போகிறேன், சும்மா சாப்பிட்றேன், சும்மா தூங்குறேன். அப்படியா? வாலிபனாக இருக்கும்போது அந்த பருவம் வந்தபோது அவனுக்கு ஒரு துணை ஆண்டவர் அப்படி தான் செஞ்சார். அவனை சும்மாவா ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் படைச்சார். அந்த ஒரு மனுஷனை, ஐயா ஆண்டவருக்கு பொழுதை போக்க மாட்டேங்குது, நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வானம் சாந்திர சூரிய எல்லாத்தையும் படைச்சி ஏதேன் தோட்டத்தை படைச்சி சும்மா படைச்சுன்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா? அவர் அனந்த நோக்கம் ஒன்று இருக்கிறதே. மனுஷன் மேலே வைத்த அன்பு, அந்த பிரியம், மனுஷனை உருவாவதற்கு உலக தோற்றத்துக்கு ஆண்டவர் நினைச்சாரு. அவர் இருதயத்தில் ஒரு ஏக்கம் ஆனபடியினால தான் முதலாவது ஆதியில் என்னத்தை படைச்சாரு? ஆதியில் முதல் வசனத்தில் வேணும் வச்சுங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும்
பூமியும் சிருஷ்டித்தார். எல்லாம் பார்க்குற மரம் செடி கொடி கடல்கள் வெட்டாந்தரை சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களாம் படைக்கிறார். எதுக்கு? சும்மா படைச்சாரா? சும்மா உட்காந்துருக்க சும்மா படைச்சாரா? ஒரு நோக்கம் இருக்குல்ல, மனிதன் மேலே ஒரு அன்பு நோக்கம் இருக்கிறது. ஆனபடியெல்லாம் தான் அன்பின் தெய்வம் சிருஷ்டி கர்த்த எல்லாவற்றையும் ஒழுங்குங்கிறமா படைக்கிறார். ஏதோ வானம் சும்மா வந்துருச்சு, பூமி சும்மா வந்துருச்சு, சந்திரன் சும்மா வந்துருச்சு, நட்சத்திரம் சும்மா வந்துருச்சு, அப்படியா? இல்லைங்க. வார்த்தையினால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள், அந்த சிருஷ்டிப்பின் நாயகர் மனிதன் மேல் வைத்த அந்த அன்பு அது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எல்லாம் ஏதேன் தோட்டத்தில் படைத்து மனிதனை தன் சாயலாக மண்ணினால் உருவாக்கி மண்ணான மனிதனுக்கு குனிந்த தன்னுடைய ஜீவ சுவாசத்தையே அவர் ஊதி மனிதனை ஜீவன் பெறும்படியாக செய்தார். இதெல்லாம் சும்மாவா செஞ்சார்? மனிதன் மேலே பிதா வைத்தது அன்பு. அது என்றும் மாறாதுங்க, என்றும் மாறாது. ஒரு தெய்வ மனிதன் கூட இப்படி தானே பாடுறாரு, அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது, கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு கீழது. கடற்கரை மணலை கூட கணக்கிடலாங்க. நினைச்சா எப்படிங்க இது? நம்ம மேல என்னங்க நீதி இருக்கு? என்ன நம்மளத்துல இருக்கு? கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு கீழது. அப்படி அன்பு எங்கே பார்க்குறோம்? எங்கே பார்த்தோம்? சாவ மரணத்தில் நான் அடிக்க வேண்டிய இடத்துல ஒரு பாவம் அறியாத சிற்றி கத்த, பாவம் அறியாத பரிசுத்தமுள்ள தெய்வம் என் பாவத்தெல்லாம் சிலுவையில் சுமந்து அந்த சாவ மரணத்தை தொங்கினாரே. இதை விடங்க ஆண்டவரே எனக்கு என்னங்க செய்யணும்? என்ன செய்யணும்? நம்ம எதைக்காக அதை செய்தார்? ஏன் சிலுவை மரத்தில் எத்த சிந்தினார்? என் மேலே ஒரு அன்பு, என்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. இங்கே அதுதான் பவுல் சொல்கிறார். அந்த வசனத்தை என்ன வாசித்தோம்? நான் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவில் நான் எதற்காக பிடிக்கப்பட்டோனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆசை வரணுங்க. எந்த பொருள் ஆசை இருந்தாத்தான். நீங்கள் பிரியாணியே வச்சாலும் ஆசை இல்லாட்ட சாப்பிடுவீங்களா? எந்த பொருள் கொடுத்தாலும் ஆசை இருக்கணுங்க. என் மேலே ஆசை வச்சா, பாசம் வச்சா, என்னை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரு நீதி இல்லைங்க. எவ்வளவு பெரிதான நிலைமையில் நம்மளை மாற்றப்பட்டிருக்கிறோம். அதை அறிந்தா நாமும் சும்மா இருக்க மாட்டோம். ஏதோ வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, வந்தேன் போனேன், அப்படியா? எதற்காக நாமும் பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? அது சிந்திக்க வேணாமா? நம்ம ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்தோம். நாணத்தான் எடுக்கும் போது குழந்தையாகத்தான் இருந்தோம். நாணத்தான் எடுக்கும்போது அது அந்த வார்த்தை கூட ஒரு கண்ணஸ்டில் 88 சொல்கிறேன், கொடுக்கப்பட்ட அந்த செய்தி என்னை அப்படியே யதார்த்தமாக போனேங்க. சும்மா போயிட்டு ஒரு அப்போ சும்மா தான் போனேன், ஒரு பொழுதுபோக்காகத்தான் போனேன். தேவதாசர் கொடுக்கப்பட்ட அந்த செய்தி இன்று மரித்தார். நான் எங்கே போவேன்? மரண பயம் வந்துருச்சுங்க. 10 பேர் நானூத்தானதுக்கு ஆயத்தமாக கொண்டார்கள் வாலிபர்கள். 11வது நானும் கை தூக்குனேன். அப்போ தாங்க சும்மா போனேன். இப்போ சும்மா நானத்தான் எடுத்தலாம். எல்லாரும் எடுத்தாங்க, நானும் எடுத்தேன். நானத்தான் எடுக்கல, ஒரு நோக்கம் இருக்கல. என்னை தெரிந்து கொண்டது ஒரு நோக்கம் இருக்கலைங்க. அப்படியே வந்துட்டு போகிறதுக்கு நம்மளை தெரிந்து கொண்டார். இந்த புதிய வருஷத்தில் நாமும் ஒரு தீர்மானம் எடுப்போம்.
கர்த்தர் நம்மகிட்ட ஒரு பெரிய பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். அதை செயல்படுத்தும். அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. இன்னைக்கு அதுதான் நினைச்சிருக்கேன். எனக்கு தெரியாத இருக்கா? நீங்கள் வேற எனக்கு சொல்லணுமா? நீங்கள் சொல்லி நான் கேட்கணுமா? அப்படியா? எனக்கு அதெல்லாம் தெரியும். என்னங்க எனக்கு தெரியும்? என்ன நமக்கு தெரியும்? வேற அது என்ன சொல்ல மாதிரி பேசுங்க. சகோதரரே, நான் எண்ணுகிறதில்லை, ஆனால் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறக்கணும். மறந்துட்டோமா? அருமையானவர்களே, நம்ம உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, உடன் பிறவாத சகோதரனாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரியாக இருக்கலாம், உடன் பிறவாத சகோதரி எப்படி இருந்தாலுமான ஒரு காலத்தில் பல தரப்பு மக்கள் பல பல கோத்திரத்திலிருந்து ஆண்டு விடுமுறை பிரித்தெடுத்திருக்கிறார். எதிர்மூலம் பிரித்தெடுத்தால் அவர் கல்வாரி சிலுவிலே சிந்தின இரத்தத்தால் என்னையும் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரே மந்தை, ஒரே தரப்புடைய பிள்ளைகள். அது எது காட்டுகிறது? இந்த அப்பம் காட்டுகிறது, இந்த மேசையை காட்டுகிறது. அநேகராய் நாம் ஒரே பந்தியில் பங்கு பெறுகிறோம். நம்மகிட்ட ஏதாச்சும் ஒரு கசப்பு இருக்கா? இப்போ அருமையான மூத்த சோறு அந்த டேபிள் சாட்டு பாடு மறந்துடுது. நம்மகிட்ட ஏதாச்சும் கசப்பு வேறு இருக்கா? அதை விட்டுருந்துங்க. நம்ம சொத்தே போனாலும் சரிங்க, நம்ம சொத்தையே எடுத்துக்கிட்டு அந்த ஒரு சூழ்நிலைக்கு வரணும். நல்லா இருக்கிறான், நல்லா இருக்கட்டும், அவன் கெட்டு போகக்கூடாது. அப்படி ஒரு விட்டு கொடுங்கப்பா, விட்டு கொடுப்பா. ஆண்டவர் உண்மையிலேயே நமக்கு ஒரு வழி வைப்பாருங்க, வழி வைப்பார். அதையே பிடிச்சிக்கிற கூடாது. அவன் அப்படி செஞ்சுட்டான், அப்படி அதான் வேண்டாம். இல்லை, நான் பாவியலாக இருக்கையில், சத்துருக்களாக இருக்கையில் என் மேலே அன்பு கூர்ந்தாரு. அது நினைச்சிருக்கிறோமா? ஒரு நீதி இல்லை, கெட்டு போனவர் இருந்தார், என்னையும் அவருடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டாரே. நம்மகிட்ட என்னங்க இருக்கு? அங்கே பார்க்கணுமா? அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, 14ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நல்லக்கை நோக்கி, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அது சொல்றாரு அந்த வசனத்தை எப்படி பாருங்க, என்ன சொல்றாரு? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு? ஆகையால் தம்மில் தேறினவர்கள் யாவரும், நான் தேறிட்டப்பா, தேறிட்டேன், பத்தாது, தேறிக்கிட்டே இருக்கணும். முட்டுப்பிள்ளை வச்சிடலாமா? இந்த மகள் தேறிட்டாங்க, இந்த மகள் தேறிட்டான், இனி அவங்களுக்கு வேறு சுவிசேஷம் வேணாம், இனி அவங்க சபைக்கே வர வேணாம், அதுதான் தேறிட்டாங்களே. அங்கே வாசிக்கிறோம் அந்த வாசனத்தை பாருங்களேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவும், எந்த காரியத்திலையாவது நீங்கள் வேறு சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்புறம் ஆகையால் எது வரைக்கும் தெரிவிக்கிறோமோ அது மூலம் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம். கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். நம்மளாம் ஒரே தாப்புடைய பிள்ளைங்க, எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ஒரே தாப்புடைய பிள்ளைங்க. நம்முடைய தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அது மாற்றமே இல்லை. ஒரே தப்புடைய பிள்ளை, ஒரே வீட்டுக்கு தான் போக போகிறோம்.
ஒரே வீட்டுக்கு தான். அந்த நானே வாசல், அந்த வாசலுக்கு நுழையப்போம். அப்போ அந்த வாசலில் நுழைவதற்கு ஒரே வாசலில் நுழையணும். அந்த கசப்பான வேறு உள்ள நுழைய முடியுமா? எங்க மரண நிச்சயங்க. உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்க நான் ஒரு விஷயம் இந்த முடியலாம். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நம்ம ஒரே வாசலில் நுழைய போகிறோம். அவன் பரலோகத்துக்கு வந்தால் நான் போகவே மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இப்போ இங்கேயும் பிரச்சனை அங்கேயும் பிரச்சனையா? செத்தாலும் பரலோகத்துக்கு வர மாட்டேயா? இந்த பிடி வரமா? இங்கே ப்ராக்டிக்கல் எடுக்கிறேங்க. இங்கே ப்ராக்டிக்கல் எடுத்தாலும் அங்கே அந்த கிரீடம் ஏறும். விட்டு கொடுங்க. கத்தற்காக செய். பின்னாளில் வந்து முன்னால் நாடி லெக்க நோக்கி அதை தொடர்கிறேன் சொல்கிறார்ல. அப்படி என்றால் இப்போ தான் நான் செய்திக்கே வரப்போகிறேன். ஐயா, இன்னி வரைக்கும் செய்தியே இல்லையா? அப்படியா? இன்னும் பிரசங்கமே இல்லையா? அப்போ இது வரைக்கும் பேசுனது ஒரே ஒரு வச்சனத்தை மட்டும் சொல்ல வரேன் பாருங்கள். நம்ம எரியக்கூடிய காரியம் இருக்குன்னு சொன்னல, அந்த ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் நான் நிறையா இருந்தது, அதை நான் இப்போ குறிக்கிட்டேன், நேரம் போய்விட்டது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு பாருங்கள், மார்க்கு 10ஆம் அதிகாரத்தை எடுங்க. பக்கம் வந்து என்னென்னா 64ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டில் 64ஆம் பக்கம், 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிங்க. போதும். இங்கே ஒரு மனுஷனை பார்க்குறேன், தாயின் கருவிலிருந்து கண்ணு தெரியாத, படித்து பாருங்க, கண்ணு தெரியாத குரடன் கத்துறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். யாருமே சத்தத்தை கேட்கல. அவன் உள்ளத்தில் வேதனையை வெளிப்படுத்துகிறான், எனக்கு இறங்கையா. உடனே சீசர்கள் போய் திடங்கொள்ளுப்பா, உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். அவன் அந்த வார்த்தை கேட்ட போது அவனுக்கு என்ன தடையாக இருந்தது? என்ன தடையாக இருந்ததுல? என்ன தடை? இது என்ன தடையாக இருந்தது? இப்போ வாசிச்சிங்களே, உடனே மேல் வஸ்திரத்தை எரிந்தான். நம்ம எரிந்திருக்கிறோமா? எரிந்து வந்தாத்தான் அவன் சுகம் கிடைக்கும். புரியுதா? அதோடு வந்தான்னு வைங்களேன், சம்பட்டு போனா. அதை எரிந்து வந்த உடனே அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, அப்பா நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மகனே மகளே, கண்ணீரா, கவலையா, வேதனையா, குழப்பத்தோடு வந்திருக்கியா? நான் உன்னை ஆசீர்வதிக்க இருக்கிறேன். நீ எரிய வேண்டியது எரிஞ்சிரு. என்ன எரியணும்? புல்லண்டு வச்சு ஒரு பழைய அந்த இதெல்லாம் 1வதுலாம் படிச்சிருக்கோம். 1வதுல இந்த அவை உடைய அந்த ஆத்திச்சூடா, போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாப்பு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனையை செய்வாரோடு இணங்க வேண்டாம். அடிக்கடியாக வருது. நான் எத்தனையோ வருஷம் இப்போ வருது பாருங்க, அது பாட்டுக்கு எரியணுமே. என்னென்ன எரியணும்? நம்ம எரிய வேண்டியது முதலாவது எரிச்சல் இருந்துச்சுன்னா வீட்டே எரிச்சு போகிறோம். அது காரணம் ஒரு ஆண்டவரோடு பேசுனாங்க, எதிர்த்து பேசுனாங்க. எரிச்சல் வந்த உடனே அதை பார்த்துருமா? யோனாவின் புஸ்தகத்தை எடுங்க. யோனா சிம்மலை பாச யோனா
4ஆம் அதிகாரம் பாருங்களேன், வாசிங்க 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். பக்கம் பழைய ஏற்பாட்டில் 1075 பக்கம் பழைய ஏற்பாட்டில் 9ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இருங்க 9ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோனா அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, ஆமனுக்கு நிமித்தம் நமக்கு வர்ற எரிச்சலாம் இதுதாங்க. சும்மா ஒன்றுமில்லாததுக்கு எரிச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, சும்மா எரிச்சல். அவன் அப்படி பண்ணிவிட்டான் எரிச்சல், இவன் இப்படி பண்ணிவிட்டான் எரிச்சல், அவன் இப்படி துரோகம் பண்ணிட்டான் எரிச்சல், இவன் என்னை மதிக்க மாட்டேங்கிறான் எரிச்சல், என்னை இப்படி இதெல்லாம் ஒரு எரிச்சலா? இதெல்லாம் ஒரு எரிச்சலா? அல்ல சிந்திங்க, இது ஒரு எரிச்சலா? யார் பேசுறது? யார் பேசுறது? யார் பேசுறது? யோனாட்ட கர்த்தர் பேசுறாருங்க, தேவன் பேசுறாருங்க. நம்மகிட்ட தேவன் பேசுனாலும் அந்த எரிச்சலை விட மாட்டோம். யோனா போலதான் பாருங்க. எனக்கு ரொம்ப 2 வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ? ஆமணக்கு செடி காலையில் முளைச்சி மாலையில் முளைச்சி போங்க, அதுக்கு போய் எடுத்து நீ நட்டியா? நீ விதை போட்டியா? தண்ணி ஊற்றுனியா? அதான் முளைச்சி வந்துச்சு. அவனுக்கு புத்தி பூட்டணும்னா கர்த்தர் தான் தைக்க பறிக்கிறார். அதை அவனுக்கு புத்தி இப்படிலாம் செஞ்சால் எவ்வளோ செயல்படுகிறார் பாருங்க. ஒருத்தனை புத்தியை தெளிவிக்கிறதுக்கு எத்தனை வேலை, அப்பவும் புத்தி வர மாட்டேங்குது. நம்மளை புத்தியை தெளிவிக்கிறது கர்த்தருடைய வேதம் தான். புத்தியை தெளிவிக்கிறது ஊனை உரைக்கும் ஆழ்வி ஊரை குத்தப்படுகிறது. வேதத்தை வாசிக்கிறோம். கணுக்களை உடைக்கிற வசனம். அப்படி இருந்தால் தெளி போறாரு. கர்த்தரை பேசிக்கிறப்பான், என்ன ஆண்டவரே இப்படி செஞ்சிட்டீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? நான் என்ன செஞ்சேன்? அவன் தானே செஞ்சான். பழியை பூரா அங்கே போகிறோம், செய்யட்டும். கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனாக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன் என்ன பதில் சொல்? கடினமான பதிலுங்க, கடினமான பதில். அது மாதிரி நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கடினமான பதில். என்ன சொன்னான் அதற்கு அவன்? நான் மரண பரியந்த எரிச்சலாக இருப்பேன். இன்றைக்கு நம்ம அப்படித்தான், மரண பரியந்த நான் அப்படித்தான் இருப்பேன், மரண வரையும் தான் அப்படித்தான் இருப்பேன். அந்த பரிதாபம் என்னத்தை நம்ம அள்ளி கட்டிட்டு போகிறாங்க. நான் மரண பரியந்தும் அவன்கிட்ட எரிச்சலாக தான் இருப்பையா, சாகு வரைக்கும். இப்படி சொல்கிறவங்கள இருக்கீங்களா? அதெல்லாம் இந்த புதிய வருஷத்தில் விட்டணுங்க. யாருக்காக விடுறீங்க? சபைக்காக, ஊழியக்காரர்களுக்கு, மூப்பர்களுக்காகவா? என் அவமானத்தை சுமந்தாரே, என் மூஞ்சில மூலப்படுகிற உமிழ்நீர் அவர் மூஞ்சில் தொப்பப்பட்டது, கன்னத்தில் அடைந்தார்களே, அவரை பாருங்க. இதெல்லாம் ஆமணக்கு செடி, இதெல்லாம் ஆமணக்கு செடி, கரிய போகிற செடி. அவன் சொல்கிறான் பாருங்க, ஆமாம் நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான் என்றான். பாருங்க, இது நல்லதாங்க. ஒருத்தரோட பேசாமல் இருக்கிறது நல்லது. நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு கணவன் மனைவி பேசாமல் இருந்து பாருங்களேன். என் மனைவியோட பேசவே மாட்டேன், மனைவி என் புருஷனோட பேசவே மாட்டேன், அது குடும்பமா? சுடுகாடாக போயிடும். என்னதான் என் புருஷன் குடிச்சிட்டு வந்தாலும், என்னை போட்டு மொத்துனாலும், என் ராசா கொஞ்சம் லிமிட்டாக குடிக்கக்கூடாதா? புருஷனால புருஷன் கல்லானாலும் கலவன், பொல்லானாலும் பேசாமல் இருந்து பாருங்க. அப்படி பேசாமல் மனைவியோட பேசாமல் இருந்தால் இங்கே வயிறு காஞ்சி போகும். அப்புறம் நம்ம கையேந்தி பவனுக்கு போகணும், 2 நாளைக்கு சாப்பிட. அப்புறம் 3 நாள் யார் போடுவா? இன்றைக்கி நிறைய ஹோட்டல் அப்படி தான் வந்திருக்கு. பிளாட்பாரத்தில் மனைவியோட சண்டை போட்டு போய் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இல்லை, அது நினைக்காது, சும்மா சொல்கிறேன். ஒரு காலம் அப்படி இருந்தாலும் இருக்கலாம்.
குடும்பமாக இருக்குமா? நான் மரண பரியந்த எரிச்சலாக இருக்கேன். அது எனக்கு நல்லது, எனக்கு நல்லது. எங்கள் சண்டை வராத குடும்பம் இருக்கா? சண்டை போடுறதா, அடிக்கிறதா, மிதிக்கிறதா, அதை வாங்கிக்கிட்டு தான் மனைவி கறி குழம்பு வச்சு கொடுக்குறாங்க. எதுக்கு கறி குழம்பு? நல்லா தெம்பை வந்து மிதிக்கிட்டு நம்மளை, அப்படியா? மணமன் அப்படியே ஓடா உழைச்சி போகிறாரு. காலையில் போகிறவர் அப்படி வராது, இறக்க குணம் வருது இல்லை? அது இல்லைம்மா, அதான் அந்த குழம்பை பார்த்தவொடனே அப்படியே வீட்டுக்காரர் அப்படியே உரியிறார். ஏன் மனைவி தெரியாதனமா புத்தி கட்டத்தனமாக அடிச்சு விட்டானே அப்படி வந்துடுதில்ல, வந்துடுதில்ல. அதுதாங்க ஒரு சாதாரணமான குடும்பத்திலே அப்படி ஒப்புற வர்றோம். சபையில் எப்படி இருக்கும்? வெட்டி கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை. மரண பரியந்தம் இருக்கிறது எனக்கு நல்லதுங்கிறான் யோனா. அப்புறம் பாருங்க அடுத்த வசனம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததும் ஒரே ராத்திரியிலே அழிந்து போவதுமான ஆமணக்குக்காக பரிதவிக்கிறாயே. நீ வளர்க்காதது ஒரே ராத்திரியில் முளைச்சது ஒரே செத்து போச்சு. இது செத்து போச்சுன்னு எரிச்சலாக இருக்கையப்பா. ஆனால் ஒன்றை மாதிரி நான் இல்லை. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேர் நினைவையில் இருக்கிறாங்கப்பா. 100 பேருக்கு அதிகமான மனுஷர்கள், அநேக மீக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாய நினைவைக்காக நாம் பரிதவியாமல் இருப்பேனோ? நம்ம என்னதான் எரிச்சலாக இருந்தாலும் நம்ம மேலே பரிதவிக்கிறவர் ஆண்டவர். அவர் தான் உங்களையும் என்னை நேசித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் பச்சை மரம் பார்க்கறது இல்லை. அவர் நம்ம மட்டுமல்ல, சத்துருவையும் நேசிக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் எப்படி இருக்கிறோம் இந்த வருஷத்தில் சிந்திக்க. ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறேன். நான் முடிக்கிறேன், நேரமாகி விட்டது. நிறைய காரியங்கள் இருக்குது, நாம் சிந்திப்போம். ஆண்டவர் நம்மை குறித்து பரிதபிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல பின்னான காரியத்தில் மறந்துடுவோம், முன்னானவரை நாடுவோம். பரம அந்த வாசலுக்கு நம்ம அடியெடுத்து போகிறோம். நம்ம பூமியில் இருக்கும் பொழுது 2 காரியம் நடக்கும், அது சத்தியம். நான் உயிரோடு இருக்கும்போதே ராஜாதி ராஜா மத்திய மனத்தில் அவர் இறங்கி வருவார். அரவரத்தோடும் பிரதான துதிரி சத்தத்தோடும் தேவைக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது சத்தியம், கற்பனை இல்லை. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆதாமல் இருந்து இந்த நாள் வரை மரித்து மண்ணோடு மண்ணாக போனவர்கள் முதலாவது மகிமை சரீரத்தோடு எழுந்திரித்து அவருக்கு எது கொண்டு போவார். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் இன்னும் சாகலை, செத்துட்டோமா? ஏன்னா செத்த நிலைமையில தான் இருக்கும், ஆனால் சாகலை. புரியுதா? பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்த்து போக ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். அதுதான் சொல்றேன். நான் உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் வருவார், என்னை சேர்த்துக் கொள்ளுவார். அவர் வர தாமதிக்குமானால் நான் இந்த பூமியிலே கண்ணை மூடுவேன், மறிப்பேன். ஆனால் நான் இங்கே கண்ணை மூடினா நான் அவரோடு கூட இருப்பேன். அது வரைக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமியில என்னை கரம் பிடித்து நடத்துவார் என்பதை நான் ஒவ்வொருவரும் அந்த விசுவாசத்தோடு இந்த இடத்துப்படி கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த சிந்தனை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படி நாமும் இன்று மட்டும் மகிழப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா உன்னதங்களிலே வாசமாக இருக்கிற